மனசுக்கு ரொம்ப அமைதி கொடுக்குற இடங்க. பறவைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீட் கொடுக்கறது. எவ்வளவு அழகா இருக்கு பறக்கிறதெல்லாம். வணக்கம், உங்கள் நான் டிஎன் ஜோதிஷ். நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா, மனசுக்கு ரொம்ப அமைதி கொடுக்குற இடங்க. பறவைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். என் வீடு வந்து பாத்தீங்கன்னா தொரப்பாடி ரயில்வே கேட். என் வீட்டு பக்கத்துலேயே வந்து விக்னேஷ் ப்ரோ இருக்காரு. அவங்க வீட்டு மேலதான் வந்திருக்கேன். புறாக்களோட இன்னைக்கு நம்ம நேரத்தை செலவிட போறோம். ரொம்பவே அமைதியா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வந்து நம்ம ப்ரோவை மீட் பண்ணலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ. இவர் கூட தான் வந்து நம்ம அந்த நேர்காணல் போக போகிறோம். ஸோ இப்போ என்ன கேட்க போகிறோம்னா வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக கேட்குறேன், வாங்க போவோம். ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த கூண்டை காமிச்சு இன்டர்வியூ கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் ப்ரோ. நீங்கள் எப்படி இந்த ஹாபியை சூஸ் பண்ணீங்க? இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, புறா வளர்க்கறது மாதிரி உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் போச்சு ப்ரோ? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா புறா வளர்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய பாட்டு தான். அவங்க வந்து எனக்காக அவங்கள தேடி நான் போகல. ஸோ ஃபர்ஸ்ட் எதர்ச்சியாக நம்ம வாங்கின ஒரு பேர்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது எனக்கு ஒரு லக்கி பேர்டாக எனக்கு என்னோட ஃபார்முக்குள்ளே வரும்போது ஏன் இவங்களை நம்ம டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஹாபியில் ஸ்டார்ட் பண்ணது தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய லாஃப்டாக உருவாகிருக்கு. ஸோ இந்த லாஃப்ட் உருவானதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பேர்டை வந்து அதோடைய பாசம் எப்பவுமே வந்து ஒரு பொருள் மேலே நம்ம பாசம் வைக்கிறோம், நம்ம பிடிச்ச பொருள் மேலே நம்ம பாசம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்றத எதிர்பார்க்கறத விட நம்ம என்ன செய்யும் போது அவங்களோட அவுட்புட் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது அவங்க கிட்ட இருந்து வர அந்த பாசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். எந்த டென்ஷனுக்கும் நம்ம போகாம எந்த ஒரு டைவர்ட்டுமே ஆகாம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இப்போ இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது ஓகே, எல்லார் வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து புறா வளர்த்தா வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு 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 அவுட்லைனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து வீட்டுக்கு கெட்டது, வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் புறா வளர்த்தவங்க ஃபீட்பேக் அந்த மாதிரி இல்லை. உங்களோட கருத்து என்ன ப்ரோ? நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் எதோ பண்ணாலுமே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ சொசைட்டியை நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமும் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஏதோ ஒரு பிஸ்னஸோ இல்லை வேற ஏதோ ஒரு ஹாபியோ நம்ம பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு அனிமலை நம்ம வந்து லவ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நம்மளோட லவ்விங் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம இப்போ இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேர்டை அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்போ வந்து நிறைய பேர் பேர்டை வந்து வீட்டில் வளர்த்தா இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும் அதெல்லாம் வந்து அவங்கள நம்ம நீட்டாக க்ளீனாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே எந்த ஒரு பூச்சி போட்டும் வராது. இதோட இதுன்னா பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து பேர்ட்ஸை வந்து இந்த பீச்சனில் வளர்க்குறாங்க அப்படின்னா நிறைய பாதுகாப்பாக இல்லாமல் ஒரு விவசாய நிலத்துலேயே அப்படி தான் வளர்ப்பாங்க. அப்போ என்னன்னா பூச்சி பொட்டுகள் நிறைய வரும், இந்த பாம்பு தொல்லைகள் நிறைய வரும். ஏன்னா இவங்களோட அந்த ஸ்மெல்லு, அந்த செட்டோட ஸ்மெல்லுக்காக, அந்த கவர்ச்சி ஸ்மெல்லுக்காக பாம்புங்களும் பூச்சிகளும் நிறைய வரும். அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேர்டை வந்து இந்த பேர்டை பர்டிகுலராக பீச்சனை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஓட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள நம்ம நீட் அண்ட் க்ளீனாக நம்ம பார்த்துக்கிட்டாவே போதும், எந்த ஒரு பேர்டுமே எந்த ஒரு அஃபெக்ட்டுமே நம்மளுக்கு வந்து சேரவும் சேராது. இப்போ இதுதான் சூப்பராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுட்டாருங்க. இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் டைம் அவங்கள வந்து இப்போ திறந்து விட போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து நானுமே ரொம்ப ஆவலாக காத்துக்கின்னு இருக்கேன், இவ்வளோ பேர் பறக்கிறத பார்க்கறதுக்காக. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ப்ரோ. நம்ம கிட்ட அந்த ரேஸ் ஓவர் சொன்னீங்க, எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ நம்ம கிட்ட பார்க்குறவங்க? நம்ம வந்து தேடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பேட்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 750லேருந்து 1500 வந்து கிலோமீட்டர் பறந்து வின் பண்ண பேர்டோட சன்னுங்க தான் இருக்காங்க, டாட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து கம்மிங் ரேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ட்ராக் முடிஞ்சிருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். எல்லாருமே ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் 15th அப்புறம் திருப்பியும் ரேஸோட ட்ராக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1 இயர் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி போக போகுது. 1 இயருக்கு அப்புறம் அவங்களோட பார்ட்டிசிபேஷனை இது பண்ண போகிறோம்.
சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. லாஃப்ட் இப்போ திறந்த உடனே இதுல வந்து அழகா இது வெளியே போயிடுவாங்க. இது அவுட் வெளியே வர்றது, உள்ள போறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் வழி, அது கொஞ்ச நேரம் பொறுத்து திறந்து விடுவாங்க. இப்போ பாருங்க, அவர் அந்த தீனி ஃபுட்டு கொடுக்குற அந்த பாக்ஸ் எடுத்த உடனே எப்படி ஓடி வராங்கன்னு மட்டும் பாருங்க. எல்லாரும் கையில உட்காந்து சாப்பிடுவாங்க. அங்க பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீட் கொடுக்கறது. ஸோ இதில் நம்ம வந்து புறாக்களுக்கு சாப்பாடு போடும்போது, ஃபீட்ஸ் போடும்போது சிந்தாமல் செதறாமல் அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு ரேசிங்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு 10 to 15 சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 ஃபீட் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஸ்போர்ட்ஸ், அவங்களோட அந்த குவாலிட்டி. நெக்ஸ்ட் அவங்க வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரேசிங் பேர்டு அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையான அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அந்த ஃபுட் ஷெட்யூல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ப்ரோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் உங்களை நம்பி இருக்காங்க. ஸோ இதை தாண்டி உங்களோட பர்சனல் லைஃப்லாம் நீங்கள் இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்களை பார்த்துக்க முடியும். ஆமாம், ஊருக்கெல்லாம் போகவே முடியாது போலயே. கமிட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமாம் வேறு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளை நம்பி இருக்கும் போது, ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும் போது இவங்கள பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ஹியூமனோட அட்டாச்மெண்ட்லேயே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அதர செலவுகள் எல்லாமே சரி, நெக்ஸ்ட்டு நம்மளோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற ஒரு சில கமிட்மெண்ட்டையும் சரி அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்கள நம்ம பார்த்துக்கணும்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே ப்ரோ, ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. நானே இப்போ தான் ஒரே சூமர் ஃபர்ஸ்ட் டைம் பறக்கிறத பார்க்க போகிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓனரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவருக்குள்ள ஜாஸ்தி இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடை வந்து அவர் கவர் பண்ணிட்டு கண்டிப்பா வந்துடுறாரு. அப்பா 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 அப்பா, எவ்வளோ அழகா இருக்கு பறக்கிறதெல்லாம்.